மிஸ்டர் லேடிஸ் மை என்பவர்களுக்கு உங்கள் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜேஸ்வரியன். அற்புதம் ஆனந்தம். நவதானியங்களில் இப்போ கேழ்வரகுன்னு ஒன்று இருக்கு. அதாவது கேப்பையில் நெய் வடிஞ்சிச்சுன்னா கேப்பாருக்கு மதியம் எங்கே போச்சுன்னு சொல்லி கிராமங்களில் ஒரு பழமொழி இருக்கு. கேப்பையில் நெய் வெடிதுன்னு இவன் சொல்கிறானா இவன் கேட்குறானா அப்படிம்பாங்க. அது மாதிரி கேப்பையில் நெய் ஒழுகுமா அப்படின்னா கேப்பையில் நெய் ஒழுகும் என்பதுதான் உண்மை. என்ன அப்படின்னா கேழ்வரகை அதிகமாக சாப்பிட்டால் மெய் ஒழுகும். நெய் கிடையாது, மெய்னா உயிர். அப்ப உயிராற்றலை குறைக்கக்கூடிய தன்மையும் கேழ்வரகிலே உண்டு என்பதை நம்முடைய முன்னோர்கள் உணர்ந்திருக்காங்க. அதில் கேழ்வரகை உண்மையை சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுங்க. நல்லதுன்னு சொல்லிட்டு கேழ்வரகை அதிகம் சாப்பிட்டவர்களுக்கு ஆயுள் குறைவு என்பதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். சுகர் பேஷண்ட் அப்படிங்கிறவங்க கேழ்வரகை எடுத்துக்கலாம், பகல் பொழுதுல எடுத்துக்கணும், அவ்வளோதான். அதோட விட்டுறணும். ஒரு வேளை எடுக்கலாம். கேழ்வரகை முழு நேர உணவாக எடுத்துக்கொள்வது என்பது மிகப்பெரிய தவறு. அங்கே என்னன்னு கேட்டால் உங்களுக்கு ரத்தம் உஷ்ணமாகும். புரியுதுங்களா? அதாவது உஷ்ணத்தன்மையை அதிகரிக்கக்கூடிய வல்லமை உள்ளது கேழ்வரகு என்பதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். கேழ்வரகு எடுக்கிறதுனால ரத்தம் ஹீட்டாக, அதாவது பிளட்டு ஹீட் ஆகும் அப்படிங்கிறத விட அதனால ஏகப்பட்ட நோய்களும் உருவாகும். அதனால் கேழ்வரகை பொறுத்த வரைக்கும் ஒரு வேளை எடுத்துக்கலாம். அந்த கேழ்வரகு எடுக்கிறத எப்படி எடுத்தால் அது மருந்தா மாறும் நான் சொல்கிறேன். நெய் கலந்து எப்போதுமே கேழ்வரகு அடை போடலாம். நீங்கள் சிறு வெங்காயம் கலக்கணும். சின்ன வெங்காயத்தை, பெரிய வெங்காயம் கிடையாது, சின்ன வெங்காயத்தை கலந்து, சீரகமும் சின்ன வெங்காயமும் கலந்து நெய் கலந்து அடை போட்டிங்கன்னா அது மாதிரி ஒரு டேஸ்ட் உலகத்திலே நீங்கள் பார்க்க முடியாது. அப்படி இருக்கும். இது கேழ்வரகு அடை அல்லது கேழ்வரகு வெங்காய தோசை, உங்கள் பேர் என்ன வேணால் வச்சுக்கோங்க. ஆனால் நெய் கலக்கணும், பசு நெய் கலக்கணும். அப்போ தான் உஷ்ணத்தை குறைக்கும். அதில் சீரகமும் பசு நெய்யும் கலந்துருச்சுன்னா ஓகே. நீங்கள் கூழாக ஆக்கி நான் ரொம்ப நல்லது கேழ்வரகு குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக கபாலச்சூடு உங்களை தாக்கும் என்பதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். கேழ்வரகை அதிகமாக எடுத்துக்கொள்வது தவறு. அதே மாதிரி நீங்கள் கேழ்வரகு யாரெல்லாம் எடுத்துக்கலாம், எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா அவங்க இந்த சுகர் பேஷண்ட் இருக்காங்கல்ல, சுகர் குறையும் இல்லைன்னு சொல்ல. அதில் சுகரை குறைக்கிறது கேப்ப கஞ்சிம்பாங்க. அதே மாதிரி கோதுமை வேற நிறையா எடுத்துக்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன், கேழ்வரகு பரவாயில்ல தான். கேழ்வரகு கூழ் தயார் பண்ணிக்கிட்டு குறிஞ்சா கீரையை வணக்கி வச்சுக்கணும். குறிஞ்சா கீரை இருக்குது பார்த்தீங்களா, குறிஞ்சா தலை கிடைக்கிறவங்க. இது கிடைக்கல சார் அப்படின்னா குறிஞ்சா பொடிய கடையில் இரு குறிஞ்சா பொடின்னு இருக்கும். அதாவது நான் சொல்ல சுகர் பேஷண்ட்டுக்கு அந்த பவுடரை வாங்கிட்டு அம்மியில் அந்த மிக்சியில் போட்டு நல்லா அடித்து சிறு குறிஞ்சான இந்த சட்னிக்கு என்னென்னா சின்ன வெங்காயத்தில் மிளகாய் அது இது நான் சொல்கிறது பவுடராக வாங்கிட்டு ஒரு 5 ஸ்பூன் பவுடர் போதும். அதில் ஒரு வரமிளகாய், ஒரு 10 வெங்காயம், கொஞ்சம் சீரகம், இதெல்லாம் போட்டு நல்லா உப்பு, அதாவது இதெல்லாம் வணக்கணும். நல்லா அதையே வணக்கிட்டு அப்படியே நீங்கள் மிக்சியில் போட்டு அடித்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். அது சட்னி டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும். ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் அதில். கசப்பு, அதாவது என்ன சொன்னால் பாவக்காய் குழம்பு சாப்பிடுவீங்களா அந்த மாதிரி இருக்கும். ஆனால் சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதை அந்த கேழ்வரகுக்கு தொட்டுக்க வச்சுக்கணும். இப்படி நீங்கள் சாப்பிடலாம். இந்த மாதிரி கேழ்வரகை சிறு குறிஞ்சா இலையோட கேழ்வரகு எவ்வளவுனாலும் சேர்த்தான் உங்களுக்கு 3 நாளில் சுகர் குறைஞ்சு போயிடும். 3 நாளில். அதுக்கப்புறம் அதிகமாக அதை அதிகப்படுத்தக்கூடாது. சுகர் குறையுது அப்படின்னால அதிகப்படுத்தக்கூடாது. அவ்வளோ பவர் அதுக்கு சிறு குறிஞ்சானும் கேழ்வரகும் சேர்ந்தா அவ்வளோ பவர் இருக்கு. கேழ்வரகு ரொம்ப சத்து, ஆமாம் சத்து தான். ஆனால் அதே நேரத்தில் உஷ்ணம் அதிகமாக இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ அதோட மோர் கலக்கி குடிக்கணும். மோர் கலந்துக்கணும். எப்போதுமே மோர் கலந்து நீங்கள் கேழ்வரகு குடிச்சி, அதாவது சொல்கிறேனே, நெய் மோர் மிக்ஸ் ஆகாமல் கேழ்வரகை தனியாக எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு மிகப்பெரிய உஷ்ண பீடைகளை உடம்புல கொடுத்துரும். வெப்பத்தால் வரக்கூடிய நோய்களை கொடுத்துரும். இதை ஞாபகத்தில் நீங்கள் வச்சுக்கணும். அதுதான் சுப்பிரமணிய சிவா சுதந்திர போராட்ட வீரர் சுப்பிரமணிய சிவா சிறையில் இருக்கும் பொழுது
கப்பலோடு அதாவது வாவு சிதம்பரனாரும் சுப்பிரமணிய சிவாவும் ஒரே டைமில் ஆங்கிலேயர்களால் பிடிக்கப்பட்டு இந்திய சுதந்திர போராட்டத்துக்காக கலந்துக்கிட்டு அவங்க போய் சிறைச்சாலையில் இருக்காங்க. அப்போ இந்த கேழ்வரகை தொடர்ந்து சாப்பிட்டதுடைய விளைவு சுப்பிரமணிய அன்னைக்கே ஹிஸ்ட்ரி இருக்கிறதுக்கெல்லாம் அவருக்கு வந்து குஷ்டம் வந்துருச்சு. ஏன்னு கேட்டால் அவருடைய உடல்வாகு முதல்ல சூடான உடம்பாக இருந்திருக்கலாம் அவர். அதனால கபாலச்சூடு தாக்கி அதான் ரத்தம் வந்து உஷ்ணமாக பல்வேறு நோய்கள் தோன்றும். அதில் வந்து உஷ்ணத்தினால தான் எல்லா நோயுமே வருது. அப்படி ஒரு உஷ்ணம் ஏற்பட்டு அவருக்கு வந்து குஷ்டம் வந்து விட்டது அப்படிங்கிறது உண்மையான விஷயம். இதெல்லாம் நீங்கள் கதையில் இப்போ சினிமாலையும் பார்த்துருப்பீங்க, ரெண்டாவது இதில் இப்போ நம்ம வரலாறுலையும் இருக்கும். அதனால் கேழ்வரகு என்பதை ஒரு முறையான விகிதாச்சாரத்தோடு பயன்படுத்த வேண்டும். அல்லது ஏதேனும் கடையிற கீரைகள் இருந்தால் கீரை கடைசல் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா சீரகம் போட்ட கீரை கடைசல், சீரகம் சின்ன வெங்காயம் போடாமல் கீரையை கடையாதீங்க. உங்களுடைய அனைத்து விதமான உணவுகளிலும் சின்ன வெங்காயமும் சீரகமும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அப்படி இருந்துட்டு ஆரோக்கியம். அதை முதல்ல புரிஞ்சுங்க. அப்போ இந்த கேழ்வரகை அருமையாக எடுத்துக்கலாம். கீரை கடைசல் வேணும். எந்த கீரை, அரைக்கீரையோ சிறுகீரையோ பொன்னாங்கண்ணி கீரையோ அல்லது முளைக்கீரையோ ஏதோ ஒரு கீரை கடைந்து எடுக்கணும். சும்மா நீங்கள் பொரியல் பண்ணி சாப்பிட்றது வேஸ்ட். எப்பொழுதுமே கீரையை கடைந்து சாப்பிடுவது உடல் நலத்தில் அதுக்கான சத்துக்கள் உடனடியாக போய் சேரும். அப்படிங்கிறத நீங்கள் அதே மாதிரி சூப்பு வச்சு குடிக்கிறதும் ரொம்ப சீக்கிரமாக போய் சேரும். ஆகவே அன்பர்களே, இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து வந்து இந்த மாதிரி வந்து கேழ்வரகை இந்த முறையில் எடுத்துக்கணும். அதே மாதிரி ரொம்ப பேர் வந்து இந்த கெட்டியாக சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவீங்க. அது சுகர் பேஷண்ட்டோ சுகர் இல்லாத பேஷண்ட்டோ அவங்க. நான் என்ன சொல்கிறேன், கெட்டியாக சாப்பிட்ணுன்னா வேற ஒன்றும் இல்லைங்க. கேழ்வரகு மாவு, நல்ல சீரகம், சின்ன வெங்காயம் நிறைய வெட்டி போட்டு பக்கடாக்கு பண்ணிக்கிற மாதிரி மாவை கெட்டியாக பிணைஞ்சி சுத்தமான செக்கு எண்ணெய். இது வந்து யார் சாப்பிட்ணுன்னா சுகர் பேஷண்ட்டு சாப்பிட்லாம். அதுக்காக சொல்கிறேன். நல்லெண்ணெய் கலக்கணும். நீங்கள் கடல் எண்ணெயில் போட்டு சாப்பிடக்கூடாது. நல்லெண்ணெய் வாங்கி அதில் வந்து இதை நல்லா கெட்டியாக இருக்கணும் மாவு. பக்கடாக்கு எப்படி பண்ணிங்கன்னா அதே தான், சேம் டிட்டோ. வரமிளகா கிட்டத்தட்ட ஒரு 5-6 மிளகாயை வெட்டி சின்னதாக வெட்டி அதில் போட்டு அதோட பிணையணும். மாவை நல்லா பிணையணும். மிளகா காரம்லாம் அதில் வரணும். நல்லா புரிஞ்சுங்க. சுகர் பேஷண்ட்டுக்கு காரம் கொஞ்சம் அதிகமானால் சுகர் குறைங்கிறது ஞாபகத்தில் வச்சுக்கணும். காரம் சேர்த்துக்கொள்ள வேண்டும். காரம் இருந்தால் உங்களுக்கு வந்து சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் கொஞ்சம் வீரம் வரும். அதனால் சுகர் பேஷண்ட்னா எப்போதுமே சோறை வச்சிடணும். காரம் வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு மிக மிக அவசியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நீங்கள் அதில் போட்டு நீங்கள் அப்படி பக்கடா போட்டு பாருங்கள். நான் சொன்னதை சின்ன வெங்காயம், கறிவேப்பிலை, சீரகம் இருந்தால் மட்டும்தான் டேஸ்ட் வரும். எல்லாம் நல்லா நிறைய போடணும். சீரகம்லாம் நல்லா போட்டு பிணைஞ்சு பக்கடா போட்டு சாப்பிட்டு பாருங்கள். அதாவது எல்லா பக்கடாவையும் தோக்கடிச்சுனது. அந்த பக்கடா சாப்பிட்டதே போதும்னு சொல்லி நீங்கள் அக்கடான உட்காந்து நீங்கள் ஃப்ரீயாக வந்து ஜாலியாக நீங்கள் மூவ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இந்த கேழ்வரகு பக்கடாவில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த கேழ்வரகு பக்கடா வந்து இதில் கறிவேப்பிலை அதிகமாக சேர்த்துக்கணும், சீரகம் சேர்க்கணும். கேழ்வரகோட சீரகம், மிளகு சேர்த்துக்கணும். மிளகு பெப்பர் பொடி, பிளாக் பெப்பர் பொடி நல்லா சேர்த்துக்கணும். நல்லா காரசாரமாக சேர்த்துக்கிட்டு இதை வந்து ஒரு 21 நாள் கேழ்வரகு பக்கடா மாலை நேரத்தில் சாப்பிடுவீங்களா, அந்த மாதிரி தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு மதிய உணவில் சிறு குறிஞ்சானை வந்து ஏதாவது ஒரு துவையலாக நீங்கள் எடுத்துக்கணும். ரெகுலராக சிறு குறிஞ்சானா துவையலாக எடுத்துக்கிட்டு அது தொட்டுக்கிறதுக்கு பக்கடாவும் இதை தயார் பண்ணிக்கலாம். மாலை நேரத்தில் சிறு குறிஞ்சானை ஒருவேளை உணவிலாவது நீங்கள் எடுத்துக்கணும் கம்பல்சரியாக. அப்படி எடுத்துக்கிறவங்க கேழ்வரகு பக்கடாவே தொடர்ந்து சாப்பிட்லாம். 21 நாள் சாப்பிட்டாலே சுகரை செக்கப் பண்ணிங்க, சுகர் குறைந்து விடும். பாய்க்கு சோயாவும் இருக்கும், கூழு குடிக்கணுங்கிற அவசியம் இல்லை, பக்கடாவாகவே சாப்பிட்லாம், ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இதில் ஒரு நல்ல விஷயம் இருக்குது. கேழ்வரகு சாப்பிடும்போது உடல் கெட்டிப்படும், உடம்பு விந்து கெட்டிப்படும். இதெல்லாம் கெட்டிப்பட உங்களுக்கு வந்து சுகர் வந்து வெட்டுப்படும், சுகரை வெட்டி விட்டுரும். ஆக நீங்கள் வந்து பவர்ஃபுல் மேனாக வாழலாம். ஆகவே அன்பர்களே, இப்படி செய்து அப்படி வாழுங்கள். அற்புதம், ஆனந்தம்.